ஸோ இந்த கேள்வியில் ஆன் விச் டே ஆஃப் த மந்த் ஃபாதர்ஸ் பர்த்டே, ஃபாதரோட பிறந்தநாள் வந்து எந்த மாதத்தில் எந்த டேட்டில் வருது அதுதான் கேட்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒன்று அவர் பிரதர் சொல்கிறாரு, பிரதர் கரெக்ட்லி ரிமெம்பர் தட் த பர்த்டே இஸ் ஆஃப்டர் 15th பட் பிஃபோர் 20th சொல்லியிருக்காங்க. 15க்கு பிறகு 20க்கு முன்னாடின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல 15க்கு பிறகு 20க்கு முன்னாடி. ஸோ இந்த டேட்டு, ஸோ இதுக்குள்ளே ஏதோ ஒரு டேட்டு தான் ஃபாதரோட டேட் வரும். அடுத்து சிஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். சிஸ்டர் கரெக்ட்லி ரிமெம்பர் தட் பர்த்டே இஸ் ஆஃப்டர் 18th அண்டு பிஃபோர் 24th சொல்லியிருக்காங்க. என்ன அர்த்தம் அப்படின்னா 18க்கு பிறகு மற்றும் 24க்கு முன்னாடின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த டேட்டுன்னு கேட்குறாங்க. சரி, இப்போ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் எது கரெக்டுங்கிறத நம்ம வந்து செலெக்ஷன் பண்ணணும். 1 அலவுன் சஃபிஷியண்டா, 2 அலவுன் சஃபிஷியண்டா, அல்ல எய்தராரா எல்லாம் நம்ம பார்க்கணும். சரிங்களா? இந்த இடத்துல நல்லா கவனித்து பாருங்கள். ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா பார்ட் 1, இது பார்ட் 2ன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 15லிருந்து 20க்குள்ளே தான் அந்த பிறந்தநாள் வரும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எண்டு வந்து 20க்குள்ளன்னு சொல்லியிருக்காங்க முடிவு. செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா 18லிருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் தான் முடிவுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நம்ம இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணணும். காரணம் எண்டு இங்கே வந்திருக்கு. 18க்கு பிறகு 19ஆம் தேதி தான் ஃபாதரோட பர்த்டே வரும். அடுத்து 20ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பார்ட்டில் 20ஆம் தேதிக்குள்ளன்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் பார்ட்டில் 18லிருந்து 24 சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடைப்பட்ட கேப்பு தான் வந்து அந்த 19. ஓகேங்களா? அப்படின்னா நமக்கு தேவையானது பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டுமே. சரிங்களா? சஃபிஷியன்ட் ரெண்டுமே தேவைப்படுது. அப்போ என்ன எடுக்கணும்? போத் 1 and 2, சாரி இங்கே 5 தான் எடுக்கணும். 5 போத் 1 and 2 ஆர் சஃபிஷியன்ட். இதுதான் நம்மளுக்கு ஆன்சர். ஸோ நம்ம இந்த மாதிரி நம்ம செலெக்ஷன் பண்ணிக்கிறணும். சரிங்களா? கேள்வி, அமாங் L, M, N, P and R each having different level of intelligence, who is the most intelligence? கேள்வி மொத்தம் பார்த்தீங்கன்னா 2, 4, 5 பேர் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஒரு புத்திசாலிகள். அந்த 5 பேர்த்தில் யார் ரொம்ப புத்திசாலி அதுதான் கேள்வி. ஸோ இந்த கேள்வி என்னங்கிறத பற்றி இப்போ தெளிவாக பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து இதை ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்தீங்கன்னா L is less intelligent than Mன்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல L is less intelligent அப்படின்னா M தான் மோர் இன்டெலிஜென்ட்டாக இருப்பா அப்படி. அடுத்து செகண்டில் பாருங்கள், M is less intelligent than N. M less intelligent அப்படின்னா N வந்து மோர் இன்டெலிஜென்ட்டாக இருப்பா அப்படி. மற்றும் N is less intelligent than Pன்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல N less intelligentனா P வந்து மோர் இன்டெலிஜென்ட்டாக இருப்பா அப்படி. அடுத்து பாருங்கள், சென்டென்ஸ் முடியல அண்டு கொடுத்துருக்கான். R is more intelligent than L. இதை நம்ம தனியாக தான் எழுதிக்கிறோம். R is, ஸோ நம்ம இப்படி கூட எழுதிக்கலாம். R is more intelligent than L but less intelligent than M. அப்படின்னா M more intelligentஆக இருப்பா அப்படி. இவ்வளவு தான். ஸோ இது வந்து பார்ட் 1 பார்ட் 2 இந்த ரெண்டில் வந்து எது வந்து கரெக்டாக இருக்கும் அதுதான் கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன், செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து நம்ம செலெக்ஷன் பண்ணிக்கிறணும். இது பார்த்தீங்கன்னா இது வந்து 1, இது வந்து 2ல் வரும். ஃபஸ்ட்டு வருமா செகண்ட் வருமா அதுதான் கேள்வி. ஃபஸ்ட்டு அலவுன் சஃபிஷியன்ட் இது வராது. செகண்ட் அலவுன் சஃபிஷியன்ட் இது தான் வரும். ஏன்னா இது தான் கரெக்டாக இருக்கும். இதில் யார் மோஸ்ட் இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க? P தான் மோஸ்ட் இன்டெலிஜென்ட்டாக இருப்பா அப்படி. கரெக்டுங்களா? ஸோ ஆப்ஷன் நம்மளுக்கு 2 தான் கரெக்டாக இருக்கும். பட் 3 வந்து செலெக்ஷன் பண்ண முடியாதுங்க. சரிங்களா? அதே மாதிரி 4 நம்ம பண்ண முடியாது. ஏன்னா வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு கிடச்சிருக்கு, குழு கிடச்சிருச்சு. மொத்தம் 5 பேர் வந்துட்டாங்க, அவனுக்கு குழு கிடச்சிருச்சு. அதனால நம்மளுக்கு ஆப்ஷன் வந்து அலவுன் சஃபிஷியன்ட் செகண்ட் தான் கரெக்டாக இருக்கும். இந்த கேள்வியை பார்க்கலாம். ஹவு ஃபார் டிட் மோகன் வாக் ஃப்ரம் த ஸ்டார்டிங் பாயிண்ட்? ஆரம்ப இடத்துலேருந்து மோகன் எவ்வளவு தூரம்
கடந்திருப்பார். அதுதான் இதில் ஃபஸ்ட்டு மோகன் வாக் 20 meters டுவர்ட்ஸ் வெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எழுதுகிறேன். 20 meter டுவர்ட்ஸ் வெஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கிருந்து வெஸ்ட் பக்கம் 20 மீட்டர் அண்ட் டுக் எ ரைட் டர்ன் அண்ட் வாக் 30 மீட்டர். ரைட்னா நம்ம இந்த பக்கம் தான் எடுக்கணும். இதுதான் 30 மீட்டர். எகெயின் டுக் எ ரைட் டர்ன் அண்ட் வாக் 30 மீட்டர். மறுபடியும் இங்கிட்டு போகிறாரு, 30 மீட்டர் தான். அடுத்து வேறு என்ன சொல்கிறாங்க? எகெயின் டுக் எ லெஃப்ட் டர்ன் அண்ட் வாக் 20 மீட்டர். மேலே போகிறாரு. மேலேனா லெஃப்ட் பக்கம் போகிறாரு, அதாவது 20 மீட்டர். கரெக்டுங்களா? இதுதான் 20 மீட்டர். சரி, ஓகே. நம்ம சிறுசாகவே போட்டுக்கலாமே. இது எண்டு பார்ட் 1. சரி, ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹவு ஃபார் அப்படின்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு கேட்குறாங்க. இங்கேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கும்? ஸோ இந்த 30 அண்டு 20 50 இருக்கும். ஒரு பக்கம் இருக்கட்டுமே. அடுத்து 2 எடுத்துக்கலாமே. இதை செக் பண்ணி பார்க்கலாம். மோகன் வாக் 20 மீட்டர் டுவர்ட்ஸ் சவுத்துன்னு சொல்லியிருக்காங்க. இங்கேருந்து சவுத்து பக்கம் ஸ்டார்ட் பண்ணுறாரு, 20 மீட்டர். அடுத்து ஹி டுக் எ லெஃப்ட் டர்ன் அண்ட் வாக் 30 மீட்டர். லெஃப்ட்டுன்னு எப்படி? லெஃப்ட்னா வந்து இந்த பக்கம் வரும். சரிங்களா? நீங்கள் நடந்து போகிறீங்க, நீங்கள் வந்து நடக்கிறது மாதிரி கற்பனையாக வச்சுக்கோங்க. அப்போ நடக்கும்பொழுது உங்களுக்கு லெஃப்ட் இந்த பக்கம் தான் வரும். அடுத்து எகெயின் டுக் எ லெஃப்ட் டர்ன் அண்ட் வாக் 20 மீட்டர். மறுபடியும் இப்படி வர்றாரு, 20 மீட்டர் போகிறாரு. வேறு என்ன இருக்குது? 20 மீட்டர், சாரி. அடுத்து ஃபைனலி ஹி டுக் எ லெஃப்ட் டர்ன் அண்ட் வாக் 30 மீட்டர். லெஃப்ட் டர்ன் கொடுத்துருக்கான். லெஃப்ட் டர்ன் என்ன பாருங்கள். ஸோ மறுபடியும் லெஃப்ட் பக்கம் வர்றாரு, 30. இவ்வளோ தான். ஸோ இதில் பார்க்கும்பொழுது என்ன தெரியுது? ஃபைனலி ஹி டுக் எ லெஃப்ட் டர்ன். இல்லை, ஓகே, முடிச்சாச்சு. இதில் ஃபஸ்ட்டு ஒன்று கரெக்டாக இருக்குமா அல்ல செகண்ட் கரெக்டாக இருக்குமா? அதுதான் பாயிண்ட்டு. சஃபிஷியன்ட் எது சரியாக இருக்கும்? ஸோ இதை நம்ம கால்குலேஷன் போட முடியாது. ஏன்னா அவர் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி முடித்து இங்கே எண்டுக்கே வந்துட்டார். ஸோ இது வந்து வராது. ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஒன்று தான் வரும். ஏன்னா டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இது டிஸ்டன்ஸ் போட்டிங்கன்னா 30 கிடைக்கும், இது வந்து 20 கிடைக்கும், டோட்டலாக வந்து 50. அப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஒன்று தான் வரும் உங்களுக்கு. சரிங்களா? எதை செலெக்ஷன் பண்ண? 1 alone sufficient எடுத்தால் நீங்கள் செலெக்ஷன் பண்ணணும். சரிங்களா? ஆமாங்க. இது among P, Q, R, S and T each having different age, who is the youngest among them? 5 நபர்களில் யார் யங்கஸ்ட்? இதுதான் கேள்வி. ஃபஸ்ட்டு தகவல் ஒன்று பார்த்தீங்கன்னா Q youngest than only P. இந்த இடத்துல Q youngest அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம மாற்றி யோசிக்கணும். P நபர் எல்டராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பாருங்கள், Q யங்கஸ்ட்டு தான். இவருக்கு மட்டும்தான் யங்கஸ்ட்டு. ஆனால் இவங்களுக்கு முன்னாடி எல்டராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் நான் சொல்கிறது. கரெக்டுங்களா? ஒன்று, ஓகே. செகண்டில் பாருங்கள் தகவல். செகண்டு எஸ் இஸ் ஓல்டர் தேன் ஒன்லி ஆர்ன்னு சொல்லியிருக்காங்க. எஸ் இஸ் ஓல்டர் தென் ஒன்லி ஆர். ஒன்லி இந்த மாதிரி டேஷ் போட்டுக்குங்க. இவருக்கு மட்டும்தான் இவர் ஓல்டராக இருப்பார். ஆனால் மற்றவங்களுக்கு ஓல்டராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. அப்படின்னா இவங்களுக்கு முன்னாடி யாராக இருக்கணும்? ஒரே ஒரு நபர் மிஸ்ஸிங்காக இருக்குது. அது யாருன்னு பார்க்கலாம். யாருன்னு பாருங்கள், டி நபர் தான் உள்ளே வர்றாரு. ஸோ இதுதான் பாயிண்ட். இப்போ பாருங்கள், டி நபர் இஸ் ஓல்டர் தென் எஸ். சரிங்களா? ஆமாங்க, இவ்வளவு தான். ஸோ நம்ம இதையும் கனெக்ஷன் பண்ணலாம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கியூ நபர் இவருக்கு மட்டும்தான் யங்கஸ்டாக இருப்பா அப்படி. ஆனால் இவங்களை விட எல்டராகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்டுங்களா? எல்டஸ்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், லைன் வருதுங்களா? நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். லைன் கிடச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல ஆறு யங்கஸ்டாக தான் இருப்பா அப்படி. அதுக்கப்புறம் இவர் அப்படியே பாருங்கள் வந்துருச்சா? அதான் பாயிண்ட். இப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது? கண்டிப்பாக ஃபஸ்ட்டு அண்டு செகண்டு ரெண்டுமே தேவைப்படுது. கண்டிப்பாக ரெண்டுமே தேவைப்படுது. அதனால் ஆப்ஷன் நீங்கள் செலெக்ஷன் பண்ணும்போது போத் 1 and 2 ஆர் சஃபிஷியன்ட், போதுமானதுன்னு அர்த்தம்.